செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரம வைத்தியரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆவியானவர் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வந்தானே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அப்படியே ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் வாசிக்கும் மகனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதி செய்யும் ஆண்டவர், ஆராதனை செய்யும் ஆண்டவரே. மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே மகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவளோடு நீ பேசும் ஆண்டவரே. அப்பா துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே, அப்பா வார்த்தைகளோடு பேசுகிறவரே மக்கு நன்றி செலுத்துங்க ஐயா. அப்பா மகளை மூடி நீங்கள் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பிரசன்னத்தினால நிரம்பி வழியத்தக்கதாக நீர் அனல் மூட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா சபையில் இருக்கும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா பாவத்தில் விழுந்து விடாதபடி தகப்பனே பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழற பிள்ளைகளாக வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திலும் ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவரே அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ என் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோராக அவர்களுடைய சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அவர்கள் வளர்கிற வேலையில தகப்பனே நீங்க கூட இருந்து ராஜா நல்ல சுக பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கும் ஆண்டவரே. அப்பா 3 பெண் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க ராஜா. வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்க தகப்பனே நீங்க ஆலோசனைப்படி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி, மக்கு நன்றி ராஜா. வார்த்தை கொடுக்கும் ஆண்டவரே. அப்பா மேய்ப்பர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அவரை மூடி நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்கிற மன்னாவுக்காக மக்கு நன்றி செலுத்தின ஐயா. இந்த ஓய்வு நாளை நீர் தந்த மன்னாவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை கொடுக்கும் மகனை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க, திருவிருந்து பகுதி ஆசீர்வதிங்க, சாட்சி நேரங்களை ஆசீர்வதிங்க. நீங்க செய்த நன்மைகளையே அப்பா குறித்து தகப்பனே இந்த இடத்தில் சாட்சி சொல்ற பிள்ளைகளாக நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் அக்கினி சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா ஊழியக்கார் போற வேலையில தகப்பனே அப்பா ஆண்டவரே அவரை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். அந்த இடத்தில் தகப்பனே நீங்க
நீங்க வல்லமையாக இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா. இலங்கை தேசம், இந்தியா தேசம், பிரான்ஸ் தேசம், இஸ்ரேல் தேசம், எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அங்க இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீ அப்பா நீ நல்லவர் வல்லவர் தகப்பனே. ஒவ்வொரு தேசங்களும் மேலும் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்தில் ரட்சிப்பை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அநேக ஜனங்கள் ரட்சிப்புகளை வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கல்லோ மண்ணோ வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை என் தேவன் அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறேன். மனக்கண்களை திறக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். கட்டுகளை உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். தேசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உலகம் எங்கும் இருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு சபைகளும் என் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. மேய்ப்பர் குடும்பங்களுக்காக வருகிறேன் தகப்பனே. பராபாஸ்ட் ஆசீர்வதிங்க. அவர் செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. டான் பாஸ்டுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க மனைவி ஆசீர்வதிங்க. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொட்டுங்க ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்றைய நாளில் வார்த்தை கொடுக்கும் மகனே ஆண்டவரே அப்பா. மூப்பர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. நீங்க பேசும்படியா ஜெபிக்கிற ராஜா. அப்பா வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உண்மையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய இருக்க கிருபை செய்யும்படியாக மாம்சத்தில் ஒன்றும் செய்யாதபடி ஆவில் நிரம்பி ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா இன்று நடக்கும் ஆண்டு தொடக்கம் முடிவு வரையும் என் தேவன் தாமே ஆளுகை செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 42 பக்கம் 695. சங்கீதம் 42 பக்கம் 695. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரோடு எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற இவரை நான் இன்னும் துதிப்பேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோட துதிங்க துதிங்க துதிங்க. நன்றி அப்பா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசுவின் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசுவின் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவதூதரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவதூதரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தாங்கள் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தாங்கள் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நாமும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவோம், நானும் பரலோகத்தில் நாளும்
என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே மகிழ்வோம் மகிழ்வோம் நீனமாக மகிழ்வோம் இயேசு ராஜனின் சொந்தமாடினார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீனமாக மகிழ்வோம் இயேசு ராஜனின் சொந்தமாடினார் இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் அல்லேலூயா என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர்கள் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவார்
பரிசுத்த ஆவியானவரே, இந்த வல்லமை, வல்லமை, இந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் அப்பா, அந்த ஆட்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நல்லது சொல்லுங்க அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. துதிக்கிற மகிமை அப்பா ராஜா. ஒருவருக்கே உருவாகட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா. இந்த தேவனுடைய கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உன் அக்கிரமங்களை மன்னித்து, உன் வியாதிகளை குணமாக்கி, உன் பிராணனை விட்டு, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமரமாய் உன் வயது வாழவை போல ஆகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. முதிரை நினைக்க வேண்டாம், புறமனை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓ யாக்கோபின் சிறு புத்தியே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்கிறார். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. துதிக்க நம்ம மகிமை அப்பா, ஒருவருக்கே செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. இந்த மோசமான இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழும்போது என் ஆண்டவர் ஏதோ என்னை படைத்து விட்டுட்டாரே இந்த உலகத்தில், நான் எப்படி போய் வாழ்வேன்னு நம்மளை விட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நிதானித்து ஆராய்ந்து அறியும்படி அநேக காரியங்களை அவர் சொல்லி தான் விட்டுருக்கிறார். அது அநேகருக்கு தெரியும். 3 கட்டமான ஜனங்கள் இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து அதை பிடித்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழறவங்க இருக்கிறாங்க. அவர் காட்டின வெளிச்சமான வழி தெரிஞ்சும் அதை சில நேரங்களில் தவற விட்டவங்க, பாடுகளில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ பிரசன்ட் இந்த நடைமுறை காலத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து போராடி வாழ்கிற ஜனங்கள் இருப்பாங்க. 2வது ரகம். 3வது ஜனம் இப்போ தான் கிறிஸ்துக்குள்ள வரலாம்னு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம வரலாம்னு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, ஒரு வழியை தேடி இருப்பாங்க. அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமையும்படியாக இந்த வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதுவரை இது உதவியதுன்னு சொல்கிறவங்க பாக்கியவான். இது தெரியாமல் சில நேரங்களில் நான் அடிபட்டுட்டேன், நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறவங்க இனி வருகிற நாட்களில் இதை கடைப்பிடித்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக, நான் இனிதான் இந்த சபை வாழ்க்கைக்குள்ளே, இந்த உண்மையான பைபிள் வாழ்க்கைக்குள்ளே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரலாம்னு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க அவங்க இன்னும் பாக்கியவான். அவங்க இன்னும் தெளிவோடு இந்த வசனங்களை கொண்டு கிறிஸ்துக்குள்ளே அந்த பயணத்தை தொடரலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். முதலாவது இந்த வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜனங்களே, இந்த உலகத்தில் அநேக கெட்ட காரியங்கள் வந்துடுச்சு. வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், குடும்ப பகுதி, நம்ம ரோட்டில் போகும்போது, வரும்பொழுது, நம்ம வாழ்கிற எல்லா பகுதியிலையும் தவறான காரியங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்குது. அப்போ நம்ம அறிந்து கொண்ட ஆண்டவர் நம்மளை அப்படியே போயிட்டு விட்டுருவாரா? அப்போ எப்படியாவது வாழ்ந்து முடித்து வாழ்ந்து விட மாட்டார் இல்லைங்களா? அப்போ நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால, அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிற வார்த்தை ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான ஜீவியத்தில் இருக்கிறவங்க அது வராது. அது உலகத்தில் வெளியே இருக்கிற தவறான காரியம். நல்லது செய்யணும்னு நம்ம நினைப்போம், கெட்டதை நம்ம கண் முன் நிறுத்துறது. நல்ல காரியங்களை தொடணும்னு நம்ம நினைப்போம், கெட்டதை கொண்டு நிறுத்துறது. அப்போது இதையெல்லாம் நம்ம எப்படி பகுத்தறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறி செல்லலாம்னு நம்ம தொடர்ந்து வசனங்களை பார்க்க போகிறோம். தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். அப்போ நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது. எங்கே போனாலும் எங்கே நின்னாலும் என்னை உடனடியாக அந்த கள்ள தீர்க்கதரிசியான தவறான தப்பான அந்த மொவேஸ் என்னை தொட முடியாது. ஏன்னா நான் நினைத்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும்.
எதிர்க்க இருக்கிறது நினைச்சா தான் என்ன வந்து தொட முடியும். நான் ஒன்று அது என்னை தொடு வரும்பொழுது நான் விலகி கொள்ளலாம். நான் தவறானதை தொட போகும்பொழுது எனக்கு யாரோ ஏதோ சொல்ல வேண்டும் இல்லைங்களா? கடந்த நாட்களில் இந்த மாதிரி உதவி இல்லாமல் அநேக முறை நம்ம விழுந்திருக்கிறேன் சொல்லலாம் இல்லைங்களா? அநேக முறை விழுந்திருக்கிறோம். எப்படி அதை கண்டுபிடிக்குன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் மூலமாக பேசி வருகிறார். அது இன்னும் கூட அடியன் மூலமாக அவர் பேசுவதை நம்ம கேட்டு இதுவரை போனது போகட்டும். நம் தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நிமிஷத்திலிருந்து அந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் தவறான காரியத்துக்கும் நம்ம செவி கொடுக்காம எப்படி வாழலாம் என்று தயவு செய்து உங்கள் செவிகளை திறந்து இருதயங்களை திறந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நோட் புக் வச்சுக்கிறவங்க அதை நோட் பண்ணி இன்னிலேருந்து இதை கடைப்பிடிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அப்போ முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக தவறான காரியம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்பாதீங்க. நம்பாமல் அந்த ஆவிகள் இது தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அல்லேலூயா. சோதித்தறிகிற ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் தரார். அதனால் இந்த செய்திக்கு நான் ஜெபத்தோடு கொடுத்த தலையரங்கம் தேவ ஆவி, வஞ்சக ஆவி. இது ரெண்டுமே தான் எனக்கு உலகத்தில் நல்லது கெட்டது இல்லைங்களா? மோசமானது நன்மையானது. எப்படி பார்த்தாலும் ஒரு கெட்ட காரியம் ஒன்று இருக்குது, நல்லது இருக்குது. அப்போ இதை எப்படி சோதித்தறிந்து நான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதே அதிகாரத்தில் நம்ம இந்த சொன்ன இந்த சத்திய ஆவி, வஞ்சக ஆவி, இந்த 6வது வசனத்தை நம்ம படிப்போம். அதே 1:4 வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இப்போ இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம் 2 விதமாக, நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் ஒரு நல்ல விஷயம், 2வது கெட்ட விஷயம். இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் பகுத்தறிந்து அனாவசியமாக எல்லாத்தையும் நம்பாமல், அனாவசியமாக எல்லாத்தையும் தொட்டுடாமல், அனாவசியமாக எல்லாத்தையும் நம்ம தொட்டுட விடாமல் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். அல்லேலூயா. இது எல்லாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆமென். நம்ம தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஒரு சபைக்குள்ளிருந்து பார்க்கும் பொழுது அது சபையினுடைய மேய்ப்பன், போதகர், மூப்பர், இப்படி பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அடையாளம். சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை குறித்தும் வெளியே இருக்கிற ஜனங்களை குறித்தும் ஆராயும்படி தேவனை அறிந்தவன் நல்லது சொல்லும் பொழுது செவி கொடுப்பான் இல்லைங்களா? வசனம் சொல்லுது, அதான் சொல்லுது 6வது வசனம். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதை பெற்றோர்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அல்லது 2, 3 பிள்ளை இருக்கலாம். ஆவிக்குரிய பகுதியில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் நல்லா அறிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைகள் தேவனால் உண்டான பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு செவி கொடுப்பார்கள். இதுதான் அடையாளம். முதல் அடையாளம், அவர்கள் செவி கொடுப்பாங்க. தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதை நல்லா தெளிவாக வச்சுக்கணும். சபையினுடைய போதகர்கள், மெய்ப்பர்கள், அவர்களுக்கும் இந்த காரியம், பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும். ஒருவன் ஆவிக்குரிய பகுதியில் நிற்கிறவன் ஏதாவது சொல்லும் பொழுது அதுக்கு உடனடியாக செவி கொடுக்கிறது அது தேவனுடைய ஆவியாக இருக்கும். அது நல்ல ஆவியாக இருக்கும். இவங்க சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் இதை கேட்டு நம்ம பிழைத்து கொள்வோம். அப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் தேவையில்லாததும் தேவை உள்ளதும். எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே கட்டப்படலாம், எப்படியெல்லாம் வாழ்ந்தால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம கட்டப்பட முடியாது அப்படின்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, நீங்களும் அதை அங்கே இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள்.
2வது வசனத்தில் இன்னும் கூட நமக்கு தெளிவு கிடைக்கும். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் வழி, இப்படி எல்லா நேரமும் அறிக்கை பண்ணுகிற ஆவி அது தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்களை வணங்குறவங்களும் இயேசுவோட நாமத்தை சொல்லுவாங்க, பேரை சொல்லுவாங்க, அவங்க ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. இயேசுவும் ஒரு கடவுள் தான், இயேசுவும் ஒரு கடவுள் என்ற அடிப்படையில் அந்த நாமத்தை உச்சரிப்பாங்க. நம்ம அதை பார்க்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும், எல்லா சூழ்நிலைமையிலையும், எல்லா இடத்துலையும் இயேசுனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறது அது தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்பர் 1 வச்சுக்கொள்ளுங்க. இயேசுவை அறிக்கை செய்கிற எல்லா பகுதியிலும் அறிக்கை செய்கிறது அது தேவ ஆவியாய் இருக்கிறது. நம்ம 6வது வசனத்தில் பார்த்தோம், சத்திய ஆவியது, வஞ்சக ஆவியது, கெட்டது நல்லது தான் நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு நல்ல வழிக்கு போகும், இந்த மனிதன் நல்ல வழிக்கு வருவான் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம எடுக்க முடியும். புரியுதுங்களா? நிச்சயமாக நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியும். அதே 3வது வசனம் படித்து பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத நான் எப்படி இந்த உலகத்தில் வாழுறது, என்னை எப்படி தீமை தொடாமல் இருக்க முடியும், நான் படிக்க போகிறேனே, நான் வேலை செய்ய போகிறேனே, நான் இப்போ யார் கூட பேசக்கூடாதா, பழகக்கூடாதா, அவங்க கூட நான் ஒட்டி கொள்ளக்கூடாதா, அவங்களோட எந்த விழாவிலையும் ஒரு ஃபங்க்ஷனில் போகக்கூடாதா, நீங்கள் இதன்படி போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், அதான் உண்மை. வருகிற நாட்களில் நான் விழுந்து ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று இத்தனை நாள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எல்லா நல்ல காரியத்தையும் இழந்து மறுபடி ஜீரோலேருந்து ஃபஸ்ட்லேருந்து தொடங்க போகிறது கிடையாது. ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை காத்து கொண்டு மீதி இருக்கிற வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளே நான் எப்படி கடந்து போகலாம்னாக்கா இந்த 3வது வருஷம் நமக்கு உதவி செய்யும். என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக அந்த செய்தியை கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாலிப பிள்ளைகள் அதிகமாக அந்த காரியத்தில் அக்கறை காட்டுங்க. படிக்க போகிற இடத்துல நல்ல அன்பாக பழகிற மற்ற நண்பர்கள் இருப்பாங்க. நமக்காக எதையும் செய்யக்கூடிய நண்பர்களை போல காண்பிப்பாங்க. நமக்கு சில கதை கொடுப்பாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்து ரொம்ப அன்பாக காண்பிப்பாங்க. அப்போது இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னா, எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறான், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறான், இப்படி ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இப்படியான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்கிற சில பொருளால் சில நன்மையை பார்த்து நம்ம விழுந்துடுறோம். ஆனால் இங்கே நம்மளுடைய வேதம் நம்ம கற்றுத்தருது, நீ அவர்களுடைய பேசவே கூடாதுன்னு சொல்லலை, பழகக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாம் வேணும். ஆனால் அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்தான் சொந்த இரட்சகர், அவர்தான் தெய்வம்னு அறிக்கையிடுறாங்களா, அவங்க கூட ஒட்டி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்த நண்பர்களோட ஒட்டி கொள்ளுங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் அதிகமாக அவங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு வேற ஒரு தெய்வம் இருக்குது, அவங்க வேற ஒரு வழியில் இருக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் கூட பேசலாம், அவங்க கூட பழகலாம், பரவாயில்ல சாப்பிடலாம், அவங்களோட நல்ல கெட்ட காரியங்களை கலந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை ஒன்றும். ஆனால் அவர்களோட இணையிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானதல்ல. அப்போ நம்ம எப்போ நின்று பார்த்தாலும் என் கண்முன்னாடி எவன் ஒருவன் வந்து என்னோட பேச பழக ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ளே வர வேண்டிய ஒரே காரியம், இது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியா, நான் எல்லா பகுதியிலையும் ஒட்டி கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணலை, அவரும் தெய்வம் தான் சொல்கிறாங்களா, கொஞ்சம் நம்ம தூரம் நிற்கிறது நல்லது. ஏன்னா இது ஆவிகளாக இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த மோசமான கிரியைகள் இன்றைக்கி ஃபால்ஸ் நாஸ்டில் இருக்கிறதுனால நம்ம எதையும் மறைச்சி பேச தேவையில்லை. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நடுத்தர வயது உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களோட வேலை ஸ்தலத்திலையும் மற்ற இடத்துலையும் நீங்கள் நல்லா பார்க்க முடியும்.
உங்களையும் ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்குறாங்க கெட்ட காரியங்கள் செய்ய. ஒத்துக்கிறீங்களா? இன்விடேஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவா, வா வெளியே போகலாம், தராங்களா இல்லைங்களா? உங்களை யாரும் அப்படி கூப்பிடலையா? வெளியே போய் ஜாலியாக சுற்றலாம்னு உங்களை கூட்டு இல்லையா? அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை அழைச்சிட்டே இருப்பாங்க. நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். வெளியில் வேலை செய்கிறவங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு அவங்க கூட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்குலாம் அதிகம் சனி ஞாயிறு லீவு தானே ஜான்சன், வா என் கூட வா, எங்கள் கூட வந்து பரிய சுற்றிப்பார், எங்கள் கூட வந்து கலந்துப்பார், எங்கள் கூட பார்ட்டியில் வந்து இருந்துப்பார். போனால் என்ன நடக்கும்? அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம அவங்க கூட இணையும் பொழுது ரொம்ப அழகாக தவறான காரியங்களுக்கு, தவறான இடங்களுக்கு கொண்டு சென்று நமக்கு அந்த ஆசையை தூண்டுறது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, செய்து பார். அப்போ நம்ம எவ்வளோ கவனத்தோடு வாழணும்னாக்கா, இது எந்த ஆவி? இது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதா? அறிக்கை பண்ணலையா? இதே தான் நம்மளுடைய வேலை. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து வாழும் பொழுது நமக்குள்ள அவர் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா யாருக்கும் இல்லாத ஒரு உதவி நமக்கு தான் கிடைச்சிருக்கு. நம்ம உடனடியாக காண முடியும், இவர்கள் தவறானவங்களா, இவங்க தப்பானவங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க. இப்படி அநேகர் வந்து கிறிஸ்துக்குள்ளே விழுந்து போன குடும்பங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அநேக வருடங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துட்டு திடீர்னு இடையில் பாதியில் காணும். ஏன்? அவங்க மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று அறிக்கை பண்ணாத ஜனங்களோட, வாலிப பிள்ளைகள் பள்ளியில் அந்த மாதிரி பிள்ளைகளோட பழகிறது, பேசுறது, இன்னும் சில இடங்கள்ல அது மறைந்து நடந்து தான் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் நல்லா பேசுகிறார், இது வேண்டாம், இன்றைக்கே அதை விட்டு விலகு, அது வேண்டாம். அவர்களோட காரியம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. அவங்க பேசுகிறது, அவங்க கொண்டு வர பொருள், அவங்க செய்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவோட நம்ம உண்மையிலே ஒட்டி இருக்கிறோம்னாக்கா, இதன் அடிப்படையில் நம்ம பரிசோதிக்க முடியும். இது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுதா இல்லையா? ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தொடர்ந்து நம்ம சில காரியங்கள் பார்க்க போகிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத யாரோடையும் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். அநேக நண்பர்கள் இருந்தாங்க எனக்கு, சொந்த பந்தங்கள். நாளுக்கு நாள் இவன் சபைக்கு போயிட்டான், இவன் பைபிளுக்குள்ளே போயிட்டான், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவங்களுடைய சில ஃபங்க்ஷனுக்கு, சில பண்டிகைகளுக்கு என்னை கூப்பிட்டு நிறுத்திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் உண்மையாக சொல்கிறேன். அந்தமாரி ஆரம்ப நாட்கள் அப்படிலாம் போயிட்டு உள்ளுக்குள்ளே அந்த தவறெல்லாம், அந்த சந்தோஷமான காரியங்களை பார்த்து உள்ள எனக்குள்ளே அந்த ஆசைகள் தூண்டப்பட்டு இருக்கிறது உண்மை. சபைக்குள்ளே வந்த அந்த ஆரம்ப நாட்களில் அவர்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய விழாக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற பொருள், அவங்களுடைய மியூசிக், அவங்க போடுற அந்த எல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விலக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க விரும்புகிறார், இதுக்குள்ளே போகாதபடிக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா அதே 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்கள் கேட்டீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் அப்படின்னு அவர் மனப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தரார். அப்படி உலகத்துக்குள்ளே போய் அந்த நண்பர்களோட, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட விழாதபடி ஜெயித்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அநேக முறை அப்படிலாம் போயிட்டு நான் சிக்காமல் வந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியம். அவர் எவ்வளோ நம்ம மேலே ஒரு உண்மையை, ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறாரு, நீங்கள் ஜெயித்தீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விடமும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அநேக முறை நம்ம ஆபத்தில் சிக்கும் பொழுது யாரும் நம்மளை பாதுகாத்தது? கர்த்தராகிய இயேசு தான் பேசினார் இல்லைங்களா? அவர் தான் பாதுகாத்தார். மறுபடியும் அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டவர்கள் மனசுக்குள்ள ஒரு அல்லேலூயா சொல்லிக்கங்க. அல்லேலூயா. விழுந்தவர்கள், ஆண்டவரே இனி நான் விழமாட்டேன்னு உள்ள ஒரு பொருத்தனை எடுங்க, இனி அதுலேருந்து விலக போகிறேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் ஏன் சொல்கிறாருன்னா,
நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லையா? நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் விழுந்து இருக்கலாம், இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். நான் உலகத்தில் சேர்ந்து சில காரியங்களுக்கு கை கொடுத்து விழுந்துட்டேன்னா இந்த நிமிஷத்துலேருந்து எழுந்திருக்க உதவி செய்யுங்க. கடந்த நாட்கள் நீங்கள் விழாமல் பாதுகாத்தீங்கன்னா நன்றி சொல்லி இன்னும் சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக அப்பா நீங்கள் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. தொடர்ந்து அதே போல் அதே 5வது வசனத்தில், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவங்க உலகத்துக்குரியவங்க, அவங்க நிறைய உலக காரியங்களை பேசுவாங்க, உலக காரியங்களை செய்வாங்க. அப்போ உலகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பேசப்படுறவங்களுக்கு அது இன்பமாக இருக்கட்டும். ஆனால் என்னுடைய பெரிய கேள்வி, அநேக முறை நான் பார்த்துருக்கிறேன், இன்றைக்கும் ஒரு சிலர் எனக்கு தெரியும், நான் வெளியே மற்ற எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், அந்த உலகத்தில் இருக்கிறவங்க படுற ஆசை, அவங்களுடைய பேச்சில் நம்ம ரொம்ப ஈஸியாக போய் கலந்து கொள்கிற தேவ ஜனங்கள் எனக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக உடன்பட்டுருவாங்க. அவங்க பேசுகிற அதே லாங்குவேஜ் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே போய் அவங்களோட டோன்லேயே பேசுகிறது, அவங்களோட என்ன செய்கிறாங்களோ எனக்கு செய்ய தெரியுமே அப்படின்னு செய்கிறது கர்த்தர் அருவருக்கிறார். ஓகேங்களா? இனி அது தேவையில்லை. அவங்க உலகத்துக்குரியவங்க, அவங்க அதான் பேசுவாங்க, அவங்க அது செய்வாங்க, அவங்க அந்த மாதிரி இடங்களில் கூடுவாங்க. ஏன் நம்மளை பிரித்து வச்சிருக்கிறார்? இந்த இடத்துல அநேகருக்கு இந்த வசனங்களும் இந்த மாதிரியான வார்த்தைகள் இதை பல முறை நான் கேட்டிருக்கிறேன்னு இருக்கும். ஆனால் யாரோ ஒருவரை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! யாரோ ஒருவரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். தனியாக அழைத்து வந்து அவர் பேசுகிறார். கடந்த நாளில் நம்ம எதெல்லாம் செஞ்சிட்டோம், இனி செய்யக்கூடாது. சத்திய ஆவி எது, வஞ்சக ஆவி எதுன்னு அறிந்து என் வாழ்க்கையில், ஏன் ஒரு சில பேருக்கு எனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஏன் இந்த அல்லேலூயா கூட்டம் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க, எப்போ பாரு கூடி ஒரே கத்திக்கிட்டு ஒரே கை தட்டு, ரொம்ப மோசம் இவங்க. நான் அப்போ இருந்தது வேற ஒரு தொழுகு முறையில் இருந்தேன். ஆனாலும் அதுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. இன்றைக்கி சில பேருக்கு எட்டந்து பார்க்கும்போது தெரியும், அது என்ன, அது எக்லீஸ், அது என்ன சர்ச்சுன்றீங்க, அது என்ன சபை, எனக்கு புரியலையே. ஒரு நாள் வந்து பாரு, உனக்கு புரியும். அல்லேலூயா! அப்படி இந்த நாட்கள் யாராவது புதியதாய் வந்திருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா! இந்த உலகத்தில் கெட்டதுக்குள்ளே போகாதபடிக்கு தான் இங்கே சொல்லி தரீங்களா? கெட்டது செய்யானு தான் இங்கே சொல்லித்தராங்களா? வேறு எதுவும் இங்கே சொல்லித்தரலையா? இதை ஒரு முறை வந்து ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய துணைவியாக இருக்கிற, இல்லை ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்கிற ஆண் தவறான காரியங்கள் செய்தால் அந்த மனைவிக்கு சந்தோஷமா? வெளியே போய் கூடாத காரியம்லாம் செஞ்சுட்டு வராரு, அந்த மனைவி சந்தோஷமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே போல் ஒரு கணவனுடைய துணைவியாக இருக்கிற மனைவிக்குள்ள தேவையில்லாத காரியம்லாம், சண்டை பிரச்சனை இப்படிலாம் இருந்தால் அந்த கணவன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. அதே போல் தான் இந்த சபையிலேயும் நாங்கள் கூடி நன்மையானதை கற்றுத்தருகிறோம். அல்லேலூயா! எப்படி நன்மையானதை பேசலாம், எப்படி கீழ்ப்படியலாம், எப்படி அடங்கலாம், தவறானதை எப்படி செய்யாமல் இருக்கலாம், ஒருவேளை தவறுக்குள்ளே இருந்தால் அதை எப்படி விட்டு விலகலாம், இதுக்காக தான் அந்த சபை கூடுறோம். வேறு எதுவுமே இது உள்ளே இல்லை. உலகத்தில் போய் தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறெல்லாம் மன்னிச்சுட்டு எப்படியாவது வாழ்ந்துடுன்னு நாங்கள் சொல்லித்தரலை. உன் இருதயத்துக்கு முன்பாக என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் நல்லதோடு இருக்கணும், நல்ல பரிசுத்தத்தோடு இருக்கணும் தான் நான் கற்றுத்தருகிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவனால் உண்டானவன் நம்பர் 1. நீங்கள் முடிஞ்சால் குறிச்சிக்குங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். நம்ம அதை தான் தலையரங்கமாக வச்சுருக்கோம். சத்திய ஆவி வஞ்சக ஆவி அதில் தான் இருக்குது. அதில் நம்பர் 1, தேவனால் உண்டாயிரதவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். நம்பர் 2, தேவனை அறிந்தவன் செவி கொடுப்பான். அதான் ஒவ்வொரு காரியத்திலையும் கெட்டதையும் நல்லதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு போக போகிறோம். அதே போல் 1 யோவான் அதே அதிகாரத்தில் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். ரொம்ப முக்கியம்.
இன்னொரு மனுஷனுக்குள்ள அன்பு வைக்க முடியல, அவன் சின்னதாக ஏதாவது பிழை விட்டாலும் தாங்க முடியல, உடனடியாக அவர் குற்றப்படுத்தி எதோலாம் சொல்லி அவர் சரியில்லைன்னு நியாயம் தீர்க்கிறது நல்ல ஆவி கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள அன்பு இல்லை. சத்திய ஆவி உள்ளவர்கள், நல்ல ஆவி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தேவனால் பிறந்தவன் 7வது வசனம் சொல்லுது, அவன் அன்பு உள்ளவனாக இருப்பான். அன்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சின்ன சின்ன காரியத்துக்கு தாங்க முடியாமல் இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும், அந்த சின்ன பிள்ளை, அது ரொம்ப சின்ன பிள்ளை தான், அது ஒரு பிழை விட்டால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது. உடனடியாக அந்த பிள்ளை மேலே ஒரு புகார் போட்டு என்ன புள்ள வளர்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அது தேவனுடைய அன்பு இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்வாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். அடுத்தபடியாக நம்ம இதனுடைய பாதிப்பு என்ன? நன்மையும் தீமையும் அறியாமல் வாழும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வர பாதிப்பை பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சில சம்பவம், ஒரு 2 சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 8. எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் 8 18 19 வசனங்கள். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போ இதில் பார்க்குறோம், சங்கீதக்காரன் தாவீதை விட நம்ம இன்னமும் இந்த நாட்களில் எல்லா சபைகள்லையும் சங்கீதத்தை தியானிக்காமல், சங்கீதத்தை மனப்பாடம் செய்யாமல் நம்ம எதுலையுமே போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற அந்த தாவீது கூட ஒரு பெரிய ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. என் ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு இதுக்குள்ளே இருக்கிற அநேகருக்கு தேவனோட ஊழியம் செய்யணும்னு ஆசை, விருப்பம் இருக்குதா இல்லைங்களா? கரங்களை உயர்த்தி காட்டுறீங்களா? தேவனோட ஊழியம் நான் செய்யணும், நான் செய்திருக்கிறேன், நான் இனி செய்ய போகிறேன், அந்த ஆசை எல்லாருக்குள்ளே இருக்கணும். நல்ல விருப்பம் அது. அதே போல் இந்த இடத்துல 18வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, சாலமோன் சொல்கிறார். அப்போது நல்ல ஊழியம் செய்து வந்த ஒரு மனுஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் நல்ல ஊழியம் செய்கிறார். அவர் இன்னையோட நிறுத்தி கொள்ளணுமா ஊழியத்தை? தேவன் நிறுத்துவாரா? இல்லை அந்த மனிதன் நிறுத்தி கொள்ள முடியுமா? முடியாது. சாலமோன் ஒரு சாட்சி சொல்றார் தன்னுடைய தகப்பனை குறித்து. கர்த்தர் தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். இதுதான் முக்கியம். நல்லது கெட்டதை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். நீ சபைக்குள்ள வந்து ஊழியம் செய்வது, எனக்கு தெரிய தாளந்துகளை சபைக்கு கொடுப்பது, கர்த்தர் தான் அழைத்தார் என்று நீ தேடி வருகிற காரியம், சுமந்து வருகிற காரியம், தியாகம் செய்கிற காரியம், அதற்காக பிரயாசப்பட்டு ஊழியத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு நிற்கிற காரியம் நல்ல காரியம்தான். தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன். யாராவது கிடைச்சா ஏதாவது ஊழியம் பெற்றுக்கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதான் முக்கியம். இந்த இடத்துல அப்படி அநேக வருஷம் ஊழியம் செய்த அந்த தாவீதை கூட நல்ல காரியம்தான் அப்படின்னு இருக்கிறார். நீ எனக்காக ஒரு ஊழியம் செய்யணும், எனக்காக ஒரு மானிட்டர் போடணும், எனக்காக ஒரு மியூசிக் வாசிக்கணும், எனக்காக கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும், நீ ட்ராக்ஸ் கொடுக்கணும், சீக்கிரத்தில் நான் வளர்ந்து எனக்குள்ளே இருக்கிற அழைப்பை அறிந்து நான் அதன்படி நிற்கணும்னு நினைக்கிற நல்ல காரியம்தான். ஆனால் எவ்வளோ ஒரு கஷ்டம், அது எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும். நான் முன்னாடி வந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஊழியம் கொடுங்கன்னு. ஊழியக்கார் வந்து கோச்சிக்காதப்பா, தப்பாக நினைக்காத, நான் உனக்கு அப்படி தர முடியாதுன்னு சொன்னால் இதை விட பெரிய கவலை எதுவுமே கிடையாது. நம்ம உலகத்தில் 2-3 வீடு சம்பாதிச்சிடலாம், கார் வாங்கிடலாம், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகலாம், படித்து பெரிய இடத்துக்கு போகலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய வரும்பொழுது இல்லை அது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை விட பெரிய கவலை எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்படுது,
மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. கடந்த நாட்களில் யாரெல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டீர்களோ தொடர்ந்து அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள உறுதியாக இருங்க. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு 15 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ணால் பரவாயில்ல, அப்படி இருக்கா? இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சில மனித ஆவிகள் நம்மளை தடுக்கலாம், அது வேற. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், சத்திய ஆவி அதை உடைத்து உங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அது நீ தான் கட்டணும், அந்த ஊழியத்தை நீ தான் செய்யணும்னா ஒரு நாள் தடுக்க முடியாது. அதான் அடையாளம். ஆனால் நிறுத்த வேண்டும் என்றால் இந்த இடத்துல கர்த்தர் எப்படி தாவீதை நிறுத்தினாரோ அதை நிறுத்துவார். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் நம்ம சொல்ல முடியுமா, நான் ஒரு பிழையும் விடலைங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம பிழை விட்டுட்டோம். அந்த உலகத்தில் திரியும் பொழுது வஞ்சக ஆவி எது, சத்திய ஆவி எது நம்ம ஆராயலை. எது தவறு எது தப்புன்னு நம்ம பாட்டு ஏதோ கண்ணு மூடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். அபிஷேகம் செய்யப்பட்டு ஊழியத்தென்று அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏதோ பேசக்கூடாத பேசி, செய்யக்கூடாது செய்து, தேர்வு செய்யக்கூடாத காரியங்களை தேர்வு செய்து அதற்குள்ளே போய் மடங்கி நிற்கும் பொழுது ஊழியர்கள் மூலமாய் தேவன் பேசுகிறார், இனி என் ஊழியத்தை நீ செய்ய வேண்டாம். அது எவ்வளோ பெரிய பரிதாபம். ஆனாலும் கர்த்தர் கிருபையா தாவீதுக்கு இறங்கி சொல்றார், ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். ஆலயம் கட்டப்பட்டது சந்தோஷம்தான். ஆனால் ஆசையாய் ஓடி வந்த தாவீது கட்ட முடியல. இதான் நான் காண்பிக்கிறேன். 2 காரியம். நம்பர் 1, நம்பர் 2. முதலாவது, ஒழுங்கோடு பரிசுத்தோடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை தேடி போய் ஆண்டவர் அழைத்தார். அது எவ்வளோ பேர் சந்தோஷம். பிறகு சொல்றாரு, நீ செய்ய வேண்டாம். ஏன்? அவர் உலகத்தில் திரியும் பொழுது இந்த முதலாவது வசனம் சொன்ன மாதிரி அவர் ஆராய்ந்து அறியல. நம்ம என்ன பண்ணுறோம், யார் கூட நான் பழகிறேன், யார் கூட பேசுகிறேன், நான் எதை தொடறேன், நான் எதை என்னை தொட விடுறேன், அதெல்லாம் ரொம்ப கவனம். நான் விசேஷமாக என் பிள்ளைகளாக என்னுடைய சகோதரியாக நினைக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த நிமிஷம் உங்கள் கண் முன்னாடி சில முகம்லாம் ஓடும் உங்கள் கிளாஸில். ஹலோ, ஒத்துக்கொள்கிறீங்களா? அந்த முகங்களை கழட்டி விட்டுருங்க. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். அவர்களோடு பேசாதீங்க, அவங்களோட பெருசாக நெருங்கி பழகாதீங்க. நாளைய தினத்துலேருந்து ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவர்கள் எப்பவும் போல உங்களை வழக்கமாக பேச பழக வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாப். நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், பேசுவோம், கொள்ளுவோம். ஆனால் நீ அதிக அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கொள்ளாத, என்னோட ரொம்ப நெருங்காதுன்னு சொல்லி அவர்களை தள்ளி வைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமைப்படுவார். இதுதான் இந்த நாளில் தேவன் சொல்கிறார். விழுந்து போனவங்களுக்கும் இனி அந்த காரியத்தில் போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்க விழித்து கொள்ளுங்க. இன்னும் இந்தமாதிரி பிரச்சனை நான் இன்னும் மாட்டலைன்றவங்க இதை பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நான் நல்லா இந்த இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன், அதோடு மறந்துட்டேன்னீங்கன்னா அது ரொம்ப பரிதாபம். தாவீதுக்கு தேவன் சொன்ன மாதிரி நீ என் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சந்தோஷமாக வழக்கமாக ஊழியம் செய்ய ஜான்சன் பிரதர் வரேன், நீங்கள் சபையாராக கூடி அப்படி நிறுத்துனீங்கன்னா எவ்வளோ பெரிய வருத்தம் அது. ஆனால் அது சரிதான். ஏன்? பிழை விட்டதுனால தடுக்கிறோம் இல்லையா? ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் அனாவசியமாக நிற்கக்கூடாது. நீங்கள் உலகத்தில் எதை பிடித்து கொண்டாலும் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அது எல்லாம் சின்னதுன்னு நினைங்க. இயேசுவின் நாமத்தில் யார் வந்தாலும் அது உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா. என் மனைவி எப்போதும் இயேசு இயேசு என்று சொல்கிறாளா? அப்பேற்பட்ட மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? நீங்கள் வீட்டின் அறையில் கதவை பூட்டி முட்டி போட்டு நன்றி சொல்லுங்க, இயேசுவே நீங்கள் என்னுடைய மனைவி கூட வாசமாக இருக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. அதான் கிஃப்ட். கரங்களை தட்டுவோமா? யாரோ இருதயத்தில் பேசியிருக்குது இது. கரங்களை தட்டுவோமா? என் மனைவி இயேசு இயேசு இயேசுன்னு எந்த நேரம் சொல்கிறாளா? அதான் உங்களுக்கு கிஃப்ட். அந்த மனைவி காரோட வந்தால் பெரிய பேங்க் பேலன்ஸ், நிறைய பணம் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை. அந்த மனைவிக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேணாம். அந்த மனைவி அறிக்கை எடுக்கிற நாமம் பெரிய நாமம். அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இது நல்ல ஆவி. என்னுடைய மனைவி சத்திய ஆவினால இருக்கிறா.
இது நல்ல ஆவியில் இருக்குதுன்னு நம்ம கண்டுகொள்ளலாம். எப்போதும் கணவர் ஊழியன் ஓடுறாரு, எந்த நேரமும் அதிலே இருக்கிறாரா, மனைவிகள் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் நல்லவர் என்று. ஏன்னா அவர் நல்ல இடத்துல இருக்கிறார், அவர் நல்ல வேலையை விரும்புகிறார், அவர் நல்ல ஊழியத்தை விரும்புகிறார். அதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இது உங்களுக்கு தாவீது காரியம் புரிஞ்சுதுங்களா? அபிஷேகம் செய்து வந்துட்டு ஊழியம் செய்யாத போச்சு. நம்ம அது போல இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், புதிய உடன்படிக்கை பிள்ளைகள், எப்போதும் நிரந்தரமான ஆவியுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி விழுந்து போகக்கூடாது. என்னை அபிஷேகம் செய்து அழைத்தால் நான் அதிலிருந்து இன்னும் 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 உயர்ந்து இயேசுக்காக நிற்கணும், தேவனுக்காக நிற்கணும். நம்ம இன்னொரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னொரு திஷ்டாங்கத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏலி என்றாலே உடனடியாக அன்னாள் ஞாபகம் வருவாங்க. குழந்தை இல்லாமல் இருந்த அந்த அன்னாளை ஜெபித்து அவர் விசுவாசத்தோடு சொன்னார், கர்த்தருக்கு ஒரு பிள்ளையை தருவார்னு. அது எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியான பிள்ளையாக பிறந்தது, எல்லாம் உண்மைதான். ஏலி நல்ல ஒரு ஊழியக்காரர் தான், எல்லாம் சந்தோஷம். ஆனால் 12வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க, திரும்ப ஒரு படிச்சு பாருங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது எவ்வளோ பெரிய கவலையான விஷயம். நான் ஏதோ இங்கே நின்று எல்லாம் பேசிட்டு எல்லாம் பாடிட்டு எல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய 3 பிள்ளைகள் ஏதோ ஒரு பிள்ளை தவறான வழியில் போகிறது எனக்கு தெரியவே இல்லை எங்களுக்கு. அதான் ரொம்ப மோசம். கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரா? பிள்ளைகள் தவறும் பொழுது காண்பித்து கொடுப்பார். கரங்களை தட்டுங்க. அவர் காண்பித்து கொடுப்பார். ஏதாவது சிம்டம் காட்டும். ஒரு நாளும் தயங்கி நிற்காதீங்க. என் பிள்ளை அப்படி செய்யாது, என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லாதுங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் காண்பித்து கொடுக்குறார். நீங்கள் அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனால இன்றைய நம்ம இப்படியே குழந்தைகளாக இருந்தாலும் அவள் கண்காணித்து வளர்க்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். வாலிப பிள்ளைகளாக இருந்ததா ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தான் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினார். அவளை கவனித்து உற்றுப்பார். அவன் ஏதோ செய்கிறா, அவன் ஏதோ செய்கிறான், அவனை விடாத. இந்த வசனத்தில் வருமா நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. அவர்கள் பேலி ஆளுகளின் பிள்ளைகள் ஆகிவிட்டாங்க. இல்லை, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அந்த பேர் தான் எடுக்கணும். எவ்வளோ பேர் வல்லமையான ஊழியம் செய்தாலும், என்னதான் சொன்னாலும் செய்தாலும், அந்த பிள்ளைகளையும் பாதுகாக்க இதுதான் சொல்கிறோம். ஏன் கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம்னா, ஏன் சபையாளுங்க சபைன்னு சொல்கிறோம்னா, இதுக்காகத்தான். வருநாட்களில் தேவன் தரப்போகிற பிள்ளைகளை குறித்து அவர் கரிசனையாக இருக்கிறார், அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார், அவர் பாதுகாப்பு தரார். அதனால் சபைக்குள்ளே தப்பே நடக்கலாங்க வருது. ஆனால் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அதை காண்பித்து எங்களுக்கு அதை காட்டுறார், அதை முடிக்க சொல்கிறார், அதை கண்டிக்க சொல்கிறார். அந்த 7 விஷயத்தில் அதுதான் பெரிய ஊழியர் சாமுவேலை தேவன் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இவனை நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்கி கொடு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் கெட்ட பேர் எடுத்தாங்க. அதுக்கு இந்த காரியம் புரிஞ்சதுங்களா? ஏலியினுடைய பிள்ளைகளை கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. அப்படி பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனோடு இருக்கணும். அதுக்கு அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 13வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அது சிறிய சின்ன பிள்ளையாக இருந்தாலும், வாலிப பிள்ளையாக இருந்தாலும், இன்னும் வளர்ந்து எல்லா முடிவுகள் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், அந்த பிள்ளை தப்பு விடுறான், சபைக்கு ஒழுங்காக வரமாட்டான், சில காரியங்களில் அப்படியே விலகி போகிறான், நல்லா கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். கர்த்தர் காண்பித்து கொடுக்குறார். ஏதோ தவறு இருக்குது அங்கே. வஞ்சக ஆவியால் அவன் கட்டப்பட்டுட்டான், கெட்ட ஆவியால் அவன் பிடிக்கப்பட்டுட்டான்.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்கவே கூடாது இல்லையா? அப்படி நம்ம இருக்கவே கூடாது. அது எல்லாம் ஒரு ஓரமாக தெரிஞ்சிருந்தும் அவர் சரியான முறையில் அந்த பிள்ளையை அடக்காமல் போனதுனால தேவன் அவங்க மேலே பெரிய ஒரு கோவாக்கினையை கொண்டு வரார். அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவங்களை அந்த பிள்ளை செஞ்சது பெரிய பாவம். அந்த பிள்ளை செஞ்ச பாவத்தை அடக்காமல் போனதை தான் அவர் பாவத்தின் நிமித்தம்ன்றார். அதை அடக்காமல் விட்டதுனால நமக்கு பெரிய பாவம் வரும். கடந்த நாட்கள் அப்படி பிள்ளைகள் பிழைவிடும் பொழுது தெரிந்து அடக்காமல் விட்டுருக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பாக தலையை சாய்த்து, அப்பா என்னை மன்னிங்க, அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர்களை எவ்வளோ பெரிய காரியங்களாக சம்பாதித்து வைத்திருக்கலாம். அவனை நான் எப்படி கேட்க முடியும்? ஒன்றும் தேவையில்லை. அவன் பாவத்தை தொடங்கும் பொழுது உனக்கு அறிய வச்சாரே ஆண்டவர். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவருக்கு ஒன்று தான் வேணும், நீங்கள் எல்லாரும் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய சபைக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய மேன்மையான ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறார். அதை விட்டு வெளியே போயிடாதீங்க. அதை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நான் காண்பித்த 2 பழைய ஏற்பாட்டினுடைய மனிதர்களும் ஊழியர்கள். அதை முழுமையாடைய செய்யலை. ஒருவருக்கு அவர் கையிலேருந்து பிடுங்கப்பட்டு பிள்ளை கையில் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவோடு நிற்குது. பிள்ளைகள் சாபத்துக்குள்ளே போயிட்டாங்க. இதையெல்லாம் தூரத்திலே கண்டு அறிந்து அதையெல்லாம் உடைத்து முன்னேறி செல்கிறத தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா வாரம் நான் ஒரு மெசேஜ் கொடுப்போங்க, ஆராதனை முடிச்சோம், ஒரு மெசேஜ் இல்லை. இதோடு எல்லாவற்றையும் நம்ம முடித்துக்கொள்ளணும். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் நாளைக்கு வேலைக்கு போகும்போது படிக்க போகும்போது தெரியும், இனி இவனோட பேசலாமா? ஹல்லேலூயா. இனி இவனை அருகில் விடலாமா? பக்கத்தில் விடலாமா? இனி இந்த ஃப்ரெண்டோட நம்ம பேசலாமா? அவளோட தேவையில்லாமல் நிறைய ஷேர் பண்ணிட்டோமே. எல்லாத்தையும் நீங்கள் அழிக்க முயற்சி செய்தால் கர்த்தர் எல்லாத்தையும் அழித்து போடுவார். எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவங்க கூட வேண்டாம், உறவு வேண்டாம். நம்ம ஊழியத்திலிருந்து எடுக்கும்படி பிசாசு ஏவப்பட்ட பாத்திரங்கள் அதெல்லாம். நமக்கு ஒன்று தான் வேணும், இயேசுவை ஆராதிக்கணும். அல்லேலூயா. தேவனோட ஊழியம் செய்யணும், வேற ஒன்றுமே தேவையில்லை. நம்ம அந்த ஏலியின் பிள்ளைகள் கூட இருக்க வேண்டாம். நம்ம பிள்ளைகளும் அப்படி விட வேண்டாம். ஏதாவது ஒரு ஓரமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, விடவே விடாதீங்க. அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை. அதை முடிக்காமல் இனி எனக்கு வேலையே கிடையாது, எல்லாம் பார்த்து கொள்ளலாம், நான் ஒரு சபையினுடைய மேய்ப்பன், நான் சபையினுடைய பொறுப்பு, என் பிள்ளைகள் சபைக்குள்ளே எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஓரமாக இருந்திருக்கு ஏலிக்கு, இல்லைங்களா? இன்றைக்கி அநேக சபைகளில் ஊழியரோட பிள்ளைகள் சபையினோட இப்படியான பிள்ளைகள் விட்டு அதை பார்த்து விசுவாச பிள்ளைகளும் அவங்களுடைய பிள்ளையே செஞ்சாங்கன்னு சொல்லி அநேகர் உள்ள பாவம் கடந்து போனதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அநேக குடும்பம் உண்டு. அந்த ஊழியர் அவருடைய பொறுப்பிலிருந்து தவறி அடக்க வேண்டிய விதமாக அடக்காம சபை நடுவில் விட வச்சு மன்னிப்பு கேட்க செய்ய விடாமல், அதெல்லாம் பரவாயில்ல விட்டு போனதுனால அது அடுத்து அந்த வஞ்சக ஆவி கடந்து போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் அந்த ஊழியர்கள் மேற்கொண்டு செய்கிற பெரிய தவறுகள் என்னன்னா, கொடுத்த பிள்ளைகளே சரியாக வளர்க்காம அவங்க இன்னும் நிறைய தத்து பிள்ளைகளை எடுத்து வேற வீணாக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தரிடம் நம்ம திருப்பி கொடுப்போம். அல்லேலூயா. நம்ம ஒரு தாவீதை போல வேண்டாம், நம்ம ஒரு ஏலியை போல வேண்டாம். பஞ்சக ஆவி எது, சத்திய நல்ல ஆவி எதுன்னு நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இத்தனை வருஷம் ஏன் உட்கார வச்சு இதை பேசினார்? யாருக்கும் கிடைக்காத தேற்றவாள் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியும்.
ஓகே, அடுத்து நம்ம தொடர்ந்து சில காரியங்களுக்குள்ள கடந்து போவோம். ஏன் எப்பொழுதும் நீங்கள் இயேசு இயேசு இயேசு, தேவன், ஜெபம், உபவாசம் இப்படியே ஏன் இருக்க சொல்கிறீங்க? அதனால் என்ன? சில வாலிப பிள்ளைகளுக்கு அந்த கேள்வி இருக்கிறத விட பெரியவங்களுக்கு இருக்குது. வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எப்போ பாரு ஊழியம் ஊழியம்னு அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்து நம்ம போவோம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அது உங்களுக்கு புரியுதுங்களா? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் அது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் தேவையான வசனம். ஏன் எந்த நேரமும் ஜெபி ஜெபின்னு சொல்கிறீங்க? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியமானா? ஆமாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அக்கிரமத்தோட ரகசியம் இப்போ உலகத்தில் தொடங்கிடுச்சு இல்லைங்களா? அது வெறும் உலகத்து ஜனங்கத்தான் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் தொடலைன்னு சொல்கிறீங்களா? அது நம்ம வீட்லேயும் தொடங்கியிருக்கு, சபைக்குள்ளே தொடங்கியிருக்குது, ரட்சிக்கப்பட்ட வீட்லேயும் தொடங்கியிருக்குது. அந்த அக்கிரமத்தோட ரகசியம். ஆனாலும் ஏன் அது நம்மளை மேற்கொள்ளலை? அது ஏன் நம்மளை முழுசாக அழிக்கலை? தொடங்கிடுச்சு, நம்ம கிட்ட வருது, தொட்டடிச்சு தான், பெரிய பாடு தான். ஆனாலும் ஏன் நம்மளது முழுசாக அழிக்க முடியலன்னா, தடை செய்கிறவன் இன்னும் நடுவில் இருக்கிறான். அல்லேலூயா. அதை புரிந்தவர்கள் கரங்களை தட்டுங்க. என் வீட்டில் அக்கிரமம் பெருகாதபடிக்கு, என் சபையில் அக்கிரமம் பெருகாதபடிக்கு, என் பிள்ளையோட வாழ்க்கையில் முழுமையாய் அந்த அக்கிரமம் பெருகாதபடிக்கு நடுவில் இருக்கிறவன் யாருன்னு தெரியுதுங்களா? ஆவியானவர். அல்லேலூயா. நடுவில் இருக்கிறவன் அதெல்லாம் தடை செய்கிறார். மேற்கொண்டு நம்ம அழியாதபடிக்கு, நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே போகாதபடிக்கு நடுவில் இருக்கிற ஆவியானவர் அதை தடை செய்கிறார், அதையெல்லாம் பிடிச்சி போடுறார். அதனால நம்ம அடுத்த கட்டம் நம்ம பாதிப்பு போகாதபடிக்கு. ஏன்? அவர் ஒரு நாள் நடுவில் எடுக்கப்படுவார். நல்லா புரியுதுங்களா? ஆவியானவர் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படுவார், இருக்க மாட்டார். அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கே நம்மளுக்கு வர அக்கிரமம்லாம் தாங்க முடியுதா? ஆவியானவர் நடுவில் இருந்தும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செய்கிறது எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, எவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. ஆனாலும் அது பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா நடுவில் இருக்கிற தேற்றரவாளன் அந்த ஆவியானவர் தான் தடுக்கிறார். அவர் இல்லாவிட்டால் அது இன்னும் மோசத்துக்குள்ளே போகும். அது 8வது வசனம் சொல்லுது, ஏன் எப்போது துதியோடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க, இயேசு இயேசுன்னு இதயத்தில் சொல்லிட்டே இருங்கன்னா, வருங்காலத்தில் அவர் பிசாசினுடைய காரியங்களை நல்லா அதை படித்து பாருங்கள். எல்லாரும் எதனால் நாசம் பண்ணுகிறான்னு போட்டுக்குதுன்னு பாருங்கள். எதனால்? அந்த 8வது அதிகாரத்தை படித்து பாருங்க. அவர் பிசாசினுடைய காரியங்களை அவர் எதனால் நாசம் பண்ணுகிறார்? அவர் யாரும் பைபிளை பார்க்கல. தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அவர் பிரசன்னத்தினால நாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் தான் அவனை பாதுகாக்கும். புரிஞ்சுதுங்களா?
நம்ம துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் இயேசு இயேசுன்னு இதயத்தில் சொல்லும் பொழுதும் நமக்குள்ள ஒரு பிரசன்னம் இருந்துட்டே இருக்கு. நம்மளை சுற்றி ஒரு பெரிய பிரசன்னம் இருக்கும். அப்போ உலகத்தில் நீ போகும்பொழுது உடனே உலக காரியத்துக்குள்ள கலந்து போனாக்கா நம்ம நாசமாகும். சில இடங்களை நான் நாசமான ஏன் ஆனோம்னு சொன்னால், உலகத்துக்குள்ளே போகும்போது அவன் இயேசை விட்டுட்டோம், துதியை விட்டுட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம், அவருடைய வார்த்தைகளை விட்டுட்டோம். பிரசன்னத்தினால அவர் நாசமாக்குறார். அப்போ நம்ம நாசமாக கூடாதுன்னா எப்போதும் பிரசன்னத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. பிரசன்னம்னா என்னமோ நினச்சிட்டோம். இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல அப்படியே நம்ம மெய் வருது இப்படி இப்படி போயிட்டு வரும் ரைட் லெஃப்ட்னு. அதான் பிரசன்னமா? இல்லை. உன் வாழ்க்கையில் எப்போதும் தேவன் அசைவாடு கொண்டு இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தில் நீ மூழ்கி இருக்கும் பொழுது தப்பானது ஒன்று உங்ககிட்ட வராது. ஏன்? அது நாசமாக்கப்படும். நீ பிரசன்னத்தில் இருக்கிறதுனால இது உள்ள தொடாது. ஒத்துக்கொள்றீங்களா? அதான் உண்மை. அவருடைய சுவாசத்தினால அழிச்சு போடுறாரு, அது அவருக்குரியது. உடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுத்தரார். நீ பிரசன்னத்தில் இரு. நம்ம பிரசன்னமாக இருக்கும் பொழுது அந்த நாசம் நம்மளை தொடாது. உங்களுக்கு அநேக முறை பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய நோய், ஒரு பெரிய பிரச்சனை, உயிரே போயிடும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு காரியம் நடந்திருக்குது. ஊழியர்கள் வந்து பிரசன்னத்தினால, அபிஷேகத்தினால, ஆவினால நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அது விடுபடுதா இல்லைங்களா? அந்த நாசமோசத்தில் எத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க? உண்மையிலே பாதுகாக்கப்பட்டவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த பிரசன்னம் தான் நம்ம பிள்ளைய, நம்ம குடும்பத்தை, நம்மளோட நோய்கள்ல இருந்து எது பாதுகாத்தது? கொரோனாலாம் போய் வந்தோம், நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம். தேவனுக்கு மகிமை. பிரசன்னம் நம்மளை பாதுகாத்தது. பிரசன்னம் தேவை. சில பேருக்கு சில மேலே வருத்தம், இவங்க எந்த நேரம் ஜெபின்னு சொல்கிறாங்க, எந்த நேரமும் இந்த ஜெபம்ன்றாங்க அந்த ஜெபம்ன்றாங்க. அது ஜெபிக்கிற வேலையில், துதிக்கிற வேலையில் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரசன்னம் சுற்றுவதனால நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. அல்லேலூயா. வெளியில் பிசாசு நின்றுட்டுருக்கிறான் எப்போ நாசம் செய்யலான்னு. நீங்கள் வீட்டுக்குள்ளே துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால அந்த வெளியில் இருக்கிற பிசாசுக்கு அது நாசப்பட்டு போவான். அதுக்காக தான் அதிகமாக ஜெபிங்க. ஜெபின்னு சொல்கிறாரு, அவர் கொண்டு வேலை இல்லையா? அவங்க அதை ருசி பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களில் அதை பாதுகாப்பை பார்த்துட்டாங்க. துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, எந்த நேரமும் அதிகமாக தேவனோட இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு. கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் சொல்ல வந்த காரியங்களை நான் சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இது புரிந்திருக்கும், பெரியவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். வெளியே போகும்போது நம்ம ரொம்ப கவனமாக, இனி இதுவரை போனது போகட்டும், நாளிலிருந்து சில நண்பர்களை நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத தோழிகளை, தோழர்களை நம்ம விட்டு விட வேண்டியது இருக்குது. நீங்கள் நேராக சொல்லுங்கள், வேணாம். நம்ம போனது படிக்க தானே, நம்ம போக பயிற்சி எடுக்க தானே, நம்ம போக வேலை செய்ய தானே. ஏன்னு தேவையில்லாத அந்த பழக்கம் தேவையில்லை. அப்படியே விலக்கி விட்டு இயேசுவை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. சில வசனங்கள் மாட்டம் நான் துரிதமாக காட்டி செல்கிறேன். இதனால் வந்த, நான் ஏற்கனவே தொடங்கும்பொழுது நம்பர் 1, நம்பர் 2 ஒரே இடத்துல இருக்கிறோம். உதாரணத்துக்கு 2 விஷயங்கள் எடுத்தோம். தாவீதோட விஷயமும் ஏலி விஷயமும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கே பிள்ளை இல்லை. அப்பா ஒண்டி இருக்கிறாரு, மகனுக்கு அந்த பிரசனத்தில் பங்கு இல்லை. அதுபோல் அதை உணர்த்துகிற சில வசனங்கள் மட்டும் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமாம், மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24 40-41. மத்தேயு 24 40-41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பாருங்க. ஓகே, சாரி சிஸ்டர். அப்பொழுது வயலில் 2 பேர் இருக்கிறாங்க. நான் சொன்ன தொடங்கின கருத்துக்கும் இது வந்திருக்கிற காரியத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் விசுவசிக்கிறேன். சத்திய ஆவியது, வஞ்சக ஆவியது. ஒரு வயலில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனும் ஏற்றுக்கொள்ளப்படாதவனும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, ஒன்றா பழகினாங்க. அது குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம், நண்பர்களாக இருந்திருக்கலாம், அப்பாவும் பிள்ளையமாக இருந்திருக்கலாம். அதான உண்மை. 2 பேர். ஆனால்
ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள அவன் மறுரூபமாக்கப்படுகிறான், ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், இன்னொருத்தர் கைவிடப்படுறான். அது எவ்வளோ பெரிய கவலை. அதை நீங்கள் உணர்றீங்களா? அந்த 2 பேர் ரொம்ப நெருக்கமான 2 பேரை தான் சொல்லப்படாது. யார்? கணவன் மனைவி 2 பேர் நின்று ஒன்றா வேலை செய்யும்போது மனைவி மட்டும் போயிட்டாங்க, கணவர் இல்லை. எவ்வளோ கவலை. அடுத்த வசனம். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ 2 ஸ்திரீ ஒன்றா, ஒரு எந்திரம்னா ஒரு மெஷின், ஏதோ ஒரு மாவு அரைக்கிறது தான் இன்னொரு வசனத்தை சொல்லப்படுகிறது. 2 பேர் சேர்ந்து அரைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க, ஒருத்தர் கவலையெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, இவங்களை குறித்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவராக இருக்கிறாரு, இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர். கைவிடப்படுறாங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது, ஆனால் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுறார், இன்னொருத்தர் கைவிடப்படுறார். இவங்க அப்பா நல்ல ஊழியம் செய்தார், அதனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாஸ் போட்டு விடுங்கன்னு செய்ய முடியுமா? அவங்க மனைவி நல்ல ஊழியக்கார், கணவனும் பரவாயில்ல போட்டு விடுங்கன்னு அனுப்ப விட முடியுமா? அப்படி ஒரு காரியம் ஏர்போர்ட்லேயே கிடையாது இல்லையா? பரவாயில்ல எல்லாம் ஃபம்மியாக போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அப்போது இந்த இடத்துல வயலில் இங்கே எந்திரம் மறைக்கிறாங்க. அதே போல் இன்னொரு காரியத்தையும் பார்ப்போம். லூக்கா 17 32 33. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். 34வது. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்போ ஒரு ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற ஒருத்தவர் ஏற்றுக்கொள்ளப்படுறாரு, இன்னொருத்தவர் கைவிடப்படுறார். அப்போ அந்த நெருக்கத்தில் எப்படி காண்பிக்கிறேன்னா, ஒரு வயலில் வேலை செய்கிறவர் கூட அந்நியனாக இருக்கலாம், ஒரு எந்திரம் அரைக்கிற வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஒன்றா வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரே இடத்துல ஒரே படுக்கையில் படுக்கிறவங்க எவ்வளோ ஒரு நெருங்கின உறவாக தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ அங்கேயும் ஒருவர் கைவிடப்படுறாரு, வஞ்சக ஆவி, இன்னொரு ஏற்றுக்கொள்ளப்படுறார், அவர் சத்திய ஆவினால் வாழ்ந்திருக்கிறார். ஒன்றா தான் இருந்தாங்க, ஆனாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது அவங்களுக்குள்ள. அடுத்துங்க 35. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். எல்லாம் முன்ன பார்த்த அதே காரியம்தான். அதே போல் அந்த எந்திரம்னு சொல்லப்பட்ட காரியம் தான் திரிகை. திரிகை என்னன்னு தெரியுதுங்களா? அந்த இப்படி மாவு அரைப்பாங்க இல்லையா, பெண்கள் இப்படி சுற்றி சுற்றி அரைக்கும் பொழுது அந்த மாவு அரைச்சி கொட்டுறது, இன்னொரு பக்கம் அந்த தூள் வெளியே வருது. அப்போ அவங்களும் அதே காரியம் தான், திரும்பவும் வயலில் 2 பேர். அப்போது இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே கட்டப்படணும். அதனால தான் நமக்கு அவர் அந்த ஆவியை கொடுத்துருக்கிறார். எப்படி பகுத்தறியணும், எப்படி நம்ம ஆராய்ச்சி வாழணும், பிள்ளைகளை கைவிட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு சந்தேகத்தை கர்த்தர் தான் தரார். சந்தேகம்ன்றது ஒரு உணர்வு தானே, அது ஒரு உள்ளே தோணுது, கர்த்தர் தான் போட்டார். உன் பிள்ளையை கவனி, உன் மகனை பார், ஏதோ பழக்கம் சரியில்லை, உன் பெண் பிள்ளையை கொஞ்சம் இன்னும் கூட ஆழமாக கவனித்து பாருங்கள், கர்த்தர் தான் நம்மளோட பேசுகிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவரோட உதவி இந்த உலகத்தில் கிடையாது, நமக்கு தான் இருக்குது. அப்போ அந்த ஆவியானவர் உதவியோட நம்ம கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அது யோவான் 16ஆம் அதிகாரம் 16 6-7 வசனங்கள் மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள உண்மையிலேயே மனம் திரும்புறதுக்கும் இந்த வசனங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு
துக்கத்தில் நிறைந்திருக்க வாய்ப்பு உண்டு. என்னடா அந்த பிரதர் நின்று கொஞ்சம் நம்மளுடைய கதையெல்லாம் கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம எக்கோல் விஷயம், வேலை ஸ்தலம்லாம், நம்ம பிள்ளை விஷயம்லாம் ஏதோ எல்லாம் எங்களுக்கும் அதே மாதிரி தானே வயசில் பிள்ளைங்க இருக்கிறாங்க தானே. அப்போ நம்ம அதெல்லாம் உணர்ந்து தான் பார்க்குறோம். கர்த்தர் எனக்கு தெரிவிக்காமல் எதுவுமே கிடையாது. அதான் அங்கே விசேஷம். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் காண்பித்து கொடுத்துருப்பாரு, சந்தேகத்தை எழுப்பியிருப்பார், நம்ம ஆசைப்பட்டுருப்போம் தடுக்காமல். ஆனால் இந்த நாளில் அதை கண்டு நீங்கள் துக்கப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், அதை கண்டு துக்கப்படாதீங்க. இயேசு, ஆனாலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் இருக்கும்போது அந்த சீஷர்களோட அவ்வளோ உதவியாக இருந்தார். பக்கத்துலேருந்து எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டார். ஆனாலும் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரித்து உயிர் தெழுந்து போயிட்டார். நம்மளை அப்படி விட்டாரா? ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த இயேசுவை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமா? இப்போவும் இந்த நேரத்தில் நம்மோடு ஜீவிக்கிற இயேசுவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? இந்த இடத்துல உலாவுகிற இயேசுவை நம்ம பார்க்குறோம். அவர் நம்மளை தனிமையில் விடலை. அவர் இருக்கும் பொழுது என்னென்னலாம் அந்த சீஷர்கள் செய்தாரோ, என்னென்ன காண்பிச்சு கொடுத்தாரோ, என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ, இன்றைக்கும் தேற்றல வாழனை நான் உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறேன். அவர் வரார் உங்ககிட்ட. அவர் வந்து உங்களுக்கு எல்லா காரியமும் செய்வார்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த நாளில் நமக்கு கிடைச்ச பரிசுத்த ஆவியானவரை 1 யோவான் 4:6 சொன்னது போல நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். தேவனால் உண்டான ஒரு பிள்ளையும் இனி எந்த பகுதியிலும் தள்ளிவிட்டு போகாமல் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுப்போம். கடந்த நாட்களில் விட்ட பிழைகளை இந்த நாளில் முடித்து கொள்வோம். நாளைய தினத்தில் அந்த தவறுகள் தொடர வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் சொல்லுவோம் அல்லேலூயா. எத்தனவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. இந்நாட்களில் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி 2 விதமாக நான் பார்த்தோம். வஞ்சிக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவர். இந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள், பெரியோர்கள் கூட இன்றைக்கி உலகத்துக்குள்ளே விழுந்து வஞ்சனை ஆவிற்குள்ளே அகப்பட்டு நித்திய ஜீவனை இழந்து போகிற காரியத்தில் கடைசி காலமாக இருக்கிறபடினால இன்னைக்கு கொடுத்த செய்திகளை திருப்ப நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் அதை கற்றுக்கொண்டீங்களா நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமான்னு சொல்லுவோமா? ஒரே காரியம், இதுக்கு ஒரே வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் எழுதின புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். கரங்க கட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. 2 காரியத்தை தேவன் ஆதியிலே எங்களுக்கு கொடுத்திருந்தார். அது முடிவு பரியந்தம் இந்த நாட்களே கர்த்தர் நடத்தும்படியாய் இந்த 2 நித்திய ஜீவனையும் நாங்கள் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தில் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். 2 சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். முடிவோ பரிதாபமாய் போய்விடும். ஆகவே நீங்கள் எதை நாங்கள் இன்றைக்கு கேட்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ அதன்படி தேவன் நடத்துவார். இன்றைக்கு எத்தனை பேர் காதிருந்தும் இன்றைக்கு பார்வை இருந்தும் அறிந்தும் கண்டும் பார்த்தும் இன்றைக்கு காணாத போல் கேட்காத மாதிரி இருக்கிறார்கள். இதுக்கு தான் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு, ஆனால் முடிவு ஒரு நாள் உண்டு. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் பேசுகிற நாங்களும் கேட்குற நாங்களும் நடக்கிற நாங்கள் அத்தனை பேருக்கும் தேவன் மறுபடி வரப்போகிறார். நியாயம் தீர்ப்பேன், நியாயத்தை வைத்திருக்கின்ற கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே எங்கள் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவருடைய பெரிதான பெரிய ஒரு
மகிமை என்னென்றால், நான் விட்ட பாவம், நீ விட்ட பாவம், நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் அநேக மத வழிபாடிலே நாங்கள் பலிகளை செலுத்தி நாங்கள் அந்த பலிகளுக்காக வகை தேடுகிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ தேவன் என் பாவம் உன் சாபத்துக்காக தன்னையே ஜீவப்படியாய் கொடுத்த அந்த உன்னதமான அவருடைய இரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த சாபத்தை முறியடிக்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்காக யாவை செய்து முடித்தவர் எங்களோடு இருக்கிறார். ஆகவே அவர் அழைத்தவர் அவனவனுடைய கிரியைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, அவனுடைய ஒவ்வொருடைய செயலின்படி தேவன் அவரை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அதுக்கான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாராமா. ஆமென்னு சொல்லுவோமா. ஆகவே இந்த நாட்களில் நல்ல நாளிலே தேவன் நல்லதை காரியங்களை நடத்துகிற தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் கடவுளுக்கு நெருங்கி சேவை. இன்றைக்கி அநேக காரியங்களை நாங்கள் வெளியில் சொல்லுகிறோம். அந்தி கிறிஸ்து என்று சொல்லும்போது இயேசுவை கடவுள் இல்லை என்று மறுதளிக்கிறவர்களை மட்டும் நாங்கள் வெளியில் போய் நாங்கள் பேசுகிறோம். அது அல்ல. இன்றைக்கி கிரியையில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் நாம் தேவனை அந்நியனாக வைத்திருக்கிற அநேக கிறிஸ்தவர் இன்றைக்கு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார். ஆனால் இங்கே வருவார்கள், துதிப்பார்கள், பாடுவார்கள், எல்லாரும் இருதயமும் அந்நிய காரியத்தில் இருக்கு. அதான் இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையாக இருக்கிறபடினால நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஓ ஏசப்பா, இன்று ஏசப்பா, நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. சொல்லுவோம். ஓ ஏசப்பா, இன்று ஏசப்பா, நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. சொல்லுவோம். ஏசப்பா, நல்லவரே, நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. கண்ணீர் சிந்தும் நேரம் தாயானி, கடன் பட்ட போது தந்தையானி, கண்ணீர் சிந்தும் போது தாயானி, கடன் பட்ட போது தந்தையானி, அவர் ஒருவரே எல்லாரிடமாய் இருக்கிறார். ஓ ஏசப்பா, எந்த ஏசப்பா, நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. சொல்லுவோம். ஓ ஏசப்பா, எந்த ஏசப்பா, நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. உலகம் ஊற்றும் போது நண்பனாயிரும், தனிமை வாட்டும் போது துணையாயிரும். உலகம் ஊற்றும் போது நண்பனாயிரும், தனிமை வாட்டும் போது துணையாயிரும். என் நண்பன் நீங்கப்பா, என் துணையும் நீங்கப்பா. என் நண்பன் நீங்கப்பா, என் துணையும் நீங்கப்பா. ஓ ஏசப்பா, அவர் உள்ளத்தை அழித்து நண்பராகவும் நான் நேசராகவும் பாசமுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் ஆசீர்வாதம் உங்கள் அதிகளே ஒன்று நிறைவேற்றும்படியா. நீங்க இன்றி நாங்க இல்லப்பா. வியாதி நேரத்தில் வைத்தியராயிரும், சோர்வு நேரத்தில் வேதனாயிரும். ஆமென். வியாதி நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளை கட்டும் கையதகதாய். சோர்வு நேரத்தில் வேதனாயிரும், என் வைத்தியர் நீங்கப்பா, என் பலனும் நீங்கப்பா. என் வைத்தியர் நீங்கப்பா, என் பலனும் நீங்கப்பா. என் வைத்தியர் நீங்கப்பா, என் பலனும் நீங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோம். அவர் பலன் வைத்தியராயிருக்கிறார், அவர் பலனாயிருக்கிறார், அவர் ஆரோக்கியமாயிருக்கிறார், அவர் குணமாயிருக்கிறார். நீங்கப்பா, என்
நீங்க இன்றி நாங்கள் இல்லப்பா. கரங்களை கட்டி சொல்லுவோமா? அவருடைய அன்பு மாறாத ஜீவனே, மனதுருக்கமில்லை ஆண்டவரே, கிருபையின் இரக்கமுள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்நாள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நீ பெலனாய் இருக்கிறீர், நீ நண்பனாய் இருக்கிறீர், நீ வைத்தியராய் இருக்கிறீர், என் தகப்பனாய் இருக்கிறீர், என் தாயாய் இருக்கிறீர். எங்களை கைவிடாது நேசராய் இந்த அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் தெய்வீக பிரசனத்தினாலும் உங்களுடைய தெய்வீக வல்லவின் அக்கினினாலும் ஆண்டவரின் நாட்களை நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாம சுவாமி இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வார்த்தையை கொடுத்த சௌரனையும் ஆண்டவரின் நாட்களையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நிதானத்தோடும் தேவனுடைய சத்தியத்தை போதிக்கத்தக்கதாய் அவருடைய குடும்பங்களோடு ஆவியான வல்லமையோடு செயல்பட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் கூட இந்த வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்து சுவாமி ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே.